ஸோ ஒரு டிசைடர் மேட்ச் ராஜகோபாலபுரம் விசஸ் கைக்குறிச்சி. ஸோ டாஸை வின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ராஜகோபாலபுரம். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பால் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு மோஸ்ட் அவிட்டட் மேட்ச் இன்றைக்கி டே பொறுத்த வரைக்கும். யார் வின் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேட்சை பார்த்துட்டு லைக் பண்ண தட்டி விடுங்க, பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணியும் தட்டி விடுங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் பரதி, ஃபஸ்ட் பால் சிவா, ஃபஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல ஃபீல்டர் எப்போவுமே கண்ணன் மிஸ் பண்ணி டிகைனில் போய்கிட்டே இருக்குது. போயிடுச்சுங்க ஒரு பவுண்ட்ரி. இந்த மாதிரி ஒரு மிஸ் ஃபீல்டு இது வரைக்கும் பார்த்ததில்ல கர்நாட்டக இருந்து. செகண்ட் பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் போட்டிருக்காங்க. இந்த முறை சூப்பரான ஸ்டாப்புங்க. இங்கே செந்தில் உடம்பை போட்டு தடுத்து போட்டிருக்காங்க. கேப்பில் போன பந்த சிங்கிள் கிடைக்கும். பிரில்லியன்ட் எஃபர்ட், 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பாபிலோ, தேர்ட் ஒன் குட் ஸ்லோயர், பிச்சில் இருந்து ஸ்லோயராக போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி எங்கே ஓடிச்சாருங்க. கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங் அந்த இடத்துல போயிடுச்சுங்க. ஒரு 6 மேசிவ் 6 பதிவு பண்ணியிருக்காரு இந்த பவர் பிளே ஓவரில். ஸ்லாட்டில் கொடுத்தாவே எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேராக பிடிச்சிருக்காங்க. மணி இருக்காரு. பிரில்லியன்ட் கேட்சுங்க. இங்கே வாட்டர் டேக், கிரேட்டஸ்ட் கேட்ச்னு சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்டில். இன்னைக்கு டேல 6 அடிச்சு அடுத்த வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பாபிலோட விக்கெட்டை. நீ பட்ட ரகு லாஸ்ட் ஒன் ஷார்ட் பால் வெல் லெஃப்ட் எடுத்துட்டாங்க. சூப்பரான டெலிவரியோட முடிச்சிருக்காருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி மிஸ் ஃபீல்டில், அதுக்கப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்தாலுமே நல்ல ஓவர் தான். ஃபர்ஸ்ட் ஓவரில் 11 ஆடி இருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி. ஸோ பவுலிங்கில் ராஜா செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஹைட்டில் ஏற்றிட்டாரு. டிஸ்டன்ஸ் இருக்கா, கிளியர் பண்ணிட்டு வரேன்னு பார்க்கலாம். போயிடுச்சுங்க ஒரு 6. நல்ல எஃபர்ட் இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டாங்க. விண்டு ஃபேவராக இருக்குது, அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பருதி நல்ல பிக்கப். செகண்ட் பால் இந்த முறை சுவிட்ச் ஹிட்டில் வாட்டர் ஸ்ட்ரைக், குவாலிட்டியான ஷாட்டுங்க. இங்கே போயிடுச்சுங்க ஒரு 6. பேக் டு பேக் 6. இந்த முறை ஈவன் பெட்டர் ஷாட்டு, தரமான பிக்கப்புங்க. இங்கே குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இருந்து குவாலிட்டியான ஷாட்டு. தேர்ட் ஒன் அரௌண்ட் விக்கெட்லேருந்து வெல் பிளே, டைம் பண்ணியிருக்காரு. நோ மேட்ச் லேண்ட், ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி, டைமிங் கிடையாது, பவர் கொடுக்க பார்த்துருக்காங்க. லாங் ஆனில் மணி நோ சொல்லியிருக்காரு பரதி, ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஒன் லைனை கவர் பண்ணாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிட்டு இருக்கு. நல்ல ஸ்டாப் பாண்டியன், ஒரு சிங்கிள் தான் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டெலிவரி, டைம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ராகேஷ் இருக்காரு. பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க. இங்கே அவேர்னஸாக முன்னாடி வந்திருக்கலாம், ஆனால் தடுக்க முடியல. தேவையான பவுண்டரி, எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாறிட்டு இருக்கு. ஸோ 30 ரன் ஆடி இருக்காங்க 2 ஓவருக்கு. மேட்சுக்கான தேர்ட் ஓவர் சிவா வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்ச் எடுத்து திரும்பினாரு. நல்ல டெலிவரி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில், ஸ்டார்ட் வித் டாட். செகண்ட் பால் குட் ஷாட், பேக் ஃபுட் ஆடி இருக்காங்க. நல்ல எஃபர்ட்டுங்க. இங்கே கண்ணன் வந்து பேக் ஃபுட்டில் போணுச்சு. பேக்கப்பே கிடையாது அந்த இடத்துல, அவரே போய் எடுத்திருக்காரு. 3 ரஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரூவார்னு பார்த்தா கண்டிப்பாக 3 கிடைக்கும். தேர்ட் ஒன் ஷார்ட் பால் ஹைட்டில் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இனஃப் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க ஒரு மேக்ஸிமம். அவரோட பவருக்கே கொண்டு போயிடுச்சு. சூப்பரான ஷாட். ஒன்ஸ் அகைன் இந்த ஓவரில் வர 2வது 6, மணிக்கு முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஏஜ், கையில் பட்டு பின்னாடி போயிட்டு இருக்கு. பால் ஸ்டாப் ஆயிருக்கு. கட்டிக்கிட்டு இருக்காங்க 2 பேர். ஸோ இது வரைக்கும் 2 3 ரஷ் பண்ணியிருக்காரு பருதி. மறுபடியும் ஒரு 3 இந்த ஓவரில். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஓவரில் 44 ஆடிருக்காங்க ஒரு விக்கெட்டுக்கு. ஒருத்தரோட மணி ஃபர்ஸ்ட் பாலே வாட்டர் ஷாட், வாட்டர் பவர் போயிடுச்சுங்க ஒரு மேக்ஸிமம். வெகு தொலைவில் அடிச்சிட்டாரு இந்த பாலை. ஸோ இந்த ஓவர்லேயே ஃபஸ்ட் பாலே 6 ஆரம்பிச்சு ப்ரெஷர் போட்டிருக்காங்க மணி மேலே. ஸோ போன பால் 6ஓட 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி, பவர்ஃபுல் ஸ்ட்ரைக், நல்ல ஃபீல்டிங், டாட்டு. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் இழுத்து போட்டிருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பு, குட் கேட்ச், சூப்பராக எடுத்தாருங்க அந்த கேட்ச். இங்கே நல்ல டைமிங், சூப்பராக செட்டில் ஆனாங்க பாலு கீழே. ஒரு மச் பெட்டர் பிரேக் த்ரூ பண்ணி கொடுத்துருக்காரு மணி. 6 கொடுத்தாலுமே ரகுவோட விக்கெட்டை. ஸ்ட்ரைக்கில் இளவரசன். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் அட்டாக், பேட் திருப்பி இருக்காரு. 1 பவுன்ஸ் நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே அப்பனும் கீப்பர் எனக்கு த்ரோ கம்ஃபர்டபுள் 2. நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைடு ஏஜ், ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டாங்க அந்த கேட்சை. ஸோ 2 விக்கெட் இந்த ஓவரில் மணிட்டு இருந்து. ஸ்ட்ரைக்கில் பிரவீன். நெக்ஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல் டைமிங், நல்ல டைம் பண்ணியிருக்காரு. பேக்வர்ட் பாயிண்ட் தலைக்கு மேலே. கண்டிப்பாக 2 ரன் 3 ரன்னா கூட வாய்ப்பு இருக்குது. மிஸ்ஃபீல்டு பவுண்டரியே போயிருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க ஜோதிஷ்.
3 ரன் இந்த பாலில். மறுபடியும் நல்லா எக்ஸ்பென்ஸாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த 3ஓட சேர்த்து. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஓவரில் 55 ஆடிருக்காங்க கைக்குறிச்சி. மேட்சுக்கான முக்கியமான ஓவர். செந்தில் ஃபஸ்ட்டு பாலே தப்பான டெலிவரி, ஆனால் இங்கே ஃப்ரண்ட்டில் போயிருக்கு. மடக்கி இருந்தானா ஒரு பவுண்டரி ஆயிருக்கும். கரையோட தெரியா மிட் விக்கெட்டில் நல்ல ஸ்டாப் சிவா, ஒரு சிங்கிள். செகண்ட் பால் லைனை கவர் பண்ணி போனார். ஹால் லென்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே செந்தில். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிருக்காரு ஃபஸ்ட் 2 பாலில். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் டெலிவரி, ஹைட்டில் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். கீழே கண்ணன் நல்ல எஃபர்ட், உள்ள தடுத்து போட்டுருக்காரான்னு பார்க்கலாம். ஈஸி டபுள். 3 more remaining. நெக்ஸ்ட் ஒன் லைனை கவர் பண்ணி இந்த முறை ஈவன் பெட்டர் ஷாட்டு. ஃபைனல் லெக்கில் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தடுக்க முடியாத ஒரு பவுண்டரி. போன பாலில் 4 ரன்னை சேவ் பண்ணார். இந்த பாலில் நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைனாக ஆடினார் சூப்பராக. பரதி பேட்லேருந்து ஒரு முக்கியமான பவுண்டரி லாஸ்ட் ஓவரில். லைனை கவர் பண்ணியிருக்காரு. இந்த முறை ஹைட்டில் போயிட்டுருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கீழே யார் வராங்கன்னு பார்க்கலாம். அப்புன்னு வந்துகிட்டு இருக்காரு. நல்ல எஃபர்ட் போட்டு பாலை தடுத்துருக்காங்க. கேட்ச் எடுக்கல. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காரு. க்ளீன் போல்ட் ஆயிருக்காங்க இங்கே பருதி. ஸோ இந்த விக்கெட் கண்டிப்பாக மொமெண்டம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ராஜகோபாலபுரத்துக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் அதிகபட்ச ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க கைக்குறிச்சி. ஸோ 5 ஓவர் 65 ஆண்டு இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ராஜகோபாலபுரம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கண்ணன், நான் சைடில் மணி. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் விண்டு ஃபேவராக இருக்குது. எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மேட்சை. ஸோ பவுலிங்கில் பருதி ஃபஸ்ட் பால். ஃபஸ்ட்டு பாலே வாட்டர் டெலிவரி, எக்ஸலண்டாக பிச்சில் இருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. செகண்ட் பால் ஒரு ஷாட் நேருக்கு நேராக பிடிச்சிருக்காங்க. ஹைட்டில் போயிட்டுருக்கு. சேஃபாக எடுத்துட்டாருங்க இங்கே. முதல் பிரேக் த்ரூ 2வது பாலில் வந்திருக்கு பருதிக்கிட்ட இருந்து. ஃபஸ்ட்டு பால் நல்ல லென்த்தை யூஸ் பண்ணாங்க. அடுத்த பாலில் சூஸியான ஹாஃப் பால் யூஸ் பண்ணி கண்ணாவோட விக்கெட் எடுத்திருக்காரு. பியூட்டிஃபுல் கட் ஷாட்டுங்க இங்கே. வாட்டர் டைமிங். பவர் பிளே கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சந்திச்ச முதல் பந்து முதல் ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு, அதுவும் பவுண்டரியில். சூப்பரான ஒரு கட் ஷாட். எல்லாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணார். நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் வேறு. ஸ்ட்ரைக்கில் மணி. 5th ஒன் குட் ஷாட். பேக் ஃபுல்லில் மறைச்சிருக்காங்க. ஹைட்டில் போயிருக்கு. போல்ஸில் எடுக்க பார்த்துருக்காங்க. நல்ல ஸ்டாப். சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்லாட் டெலிவரி. டைம் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் ஆள் கிடையாது. கண்டிப்பாக பவுண்டரின்னு நினைக்கிறேன். போயிடுச்சு ஒரு பவுண்டரி. சந்திச்ச முதல் பந்து இந்த ஓவரில் பவுண்டரி கொண்டு வந்தாங்க சிவா. ஸோ லாஸ்ட் பாலே பவுண்டரி கொண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக மாற்றிருக்காங்க இந்த சேசிங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவரில் 10 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ராஜகோபாலபுரம். ஸோ மேட்சுக்கான செகண்ட் ஓவர் வெங்கட். ஃபர்ஸ்ட் பாலே லைனை கவர் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஹைட்டில் போயிட்டுருக்கு. ஒரு இனார்மஸ் 6ங்க இங்கே. எங்கேயோ போய் டெபாசிட்டாக இருக்குது இந்த பால். ஒரு மேசிவ் 6 பதிவு பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பாலே இங்கே. செகண்ட் பால் வெல் பிளே. பியூட்டிஃபுல்லாக கேப் ஃபைன் பண்ணியிருக்காரு. மேலே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நல்ல ஸ்டாப். மயாங்க் 2 ரன்ஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ரன்னிங் பிடித்த விக்கெட்ஸ். 6 தொடர்ந்து ஒரு சென்சிபிள் பிளே. தேர்ட் ஒன் லைனை கவர் பண்ணி போனாங்க. டைமிங் கிடையாது. நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். ஃபீல்டிங் நாகு, ஒரு சிங்கிள். 4th ஒன் ரீபால். ஸ்கூப்கான முயற்சி. லோவாக வந்திருக்கு பால். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி இருக்காங்க கேப்பில். கண்டிப்பாக 2 ரன்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சின்ன ஃபம்பில் அதை யூஸ் பண்ணி 3 மாற்றுவாங்க. ரன்னிங் பார்க்கலாம் இங்கே. ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க 3 ரன்னு. 5th ஒன் லைனை கவர் பண்ணாங்க. ஹைட்டில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் இருக்கா? இனஃப் டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே பாபிலோ. கேட்சை மிஸ் பண்ணி 6 போயிடுச்சுங்க ஒரு மேக்ஸிமம். ஸோ செக் பண்ணி 6 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேல்யூபிள் 6 அடிச்சிருக்காரு இங்கே மணி. இந்த ஓவரில் ஒரு 2வது 6. கண்டிப்பாக 2 பேர் நின்னாங்கன்னா மேட்சை ஒன் சைடாக கொண்டு போயிடுவாங்க. லாஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல் டெலிவரி. ஒன்ஸ் அகைன் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி இருக்காரு. பிஹைண்ட் தி ஸ்டம்பில் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பவுண்ட்ரி. எக்ஸ்பென்சிவ் ஓவருங்க இங்கே. ஸோ எதிர்பார்த்த ஓவர் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. வாட் அண்ட் ஓவர். சுத்தர கேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க சொல்லலாம். மணி 2 6 ஒரு பவுண்டரி அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் 2 ஓவரில் 33 ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ராஜகோபாலபுரம். போன ஓவரில் மட்டும் 23 ரன் கொண்டு வந்திருக்காரு மணி. நல்ல எக்ஸ்பென்சிவ் ஓவர் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிமைனிங் 18 பாலுக்கு 32 அடிக்கணும். இனிமேல் மேட்ச் அலைவாக இருக்குது கைக்குறிச்சிக்கு. ஒரு மச் நேரம் பிரேக் த்ரூ எடுத்தாங்கன்னா மறுபடியும் கேமுக்குள்ள வர முடியும். எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இங்கே. ஸோ மேட்சுக்கான 3rd ஓவர் மயாங்க் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால். ஃபஸ்ட் பால் சுவிட்சுக்கிட்டான முயற்சி. கீப்பர் தடுக்கலை. ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு இந்த இடத்துல. முடிஞ்ச அளவு எஃபர்ட் போட்டு தடுத்துருக்காங்க அந்த பாலை. நாகு குட் ஃபீலிங். ஈஸி டபுள். செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி. டைம் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு தலைக்கு மேலே போயிருக்கு. நல்ல ஸ்டாப்.
எஃபர்ட் சூப்பராக போட்டிருக்காருங்க அந்த ரன்னுக்கு. இந்த ரன்னோட ஹங்கரி இருக்கு. தேர்ட் ஒன் சூப்பரான டெலிவரி இன்டு த பாடி. பிச்சில் தான் இருக்கு, மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்கே குயிக்காக எடுத்துருக்காங்க, ஒரு ரன் அவுட் ஆகியிருக்கலாம். ஒரு சிங். ஸோ ரிமைனிங் 15 பாலுக்கு 27. நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் சூப்பரான டெலிவரி. நாட் அவுட்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்டெப்பில் போட்டு போடுறதுனால ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க. 2 ரன்னாக மாற்றக்கூடிய எபிலிட்டி இருக்குது. தப்பான எண்டுக்கு த்ரோ போயிருக்கலாம் மணி. ஆனால் இங்கே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி பேட்டை மிஸ் பண்ணிட்டாரு. 5th ஒன் வெல் பிளே. ஒரு கட் ஷாட் ஆடிருக்காங்க கேப்பில். ஸோ இந்த மாதிரி 2க்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரஷ் பண்ணி ஓட பார்த்துருக்காங்க. மிஸ்ஃபீல்டு வேறு இங்கே. கம்ஃபர்டபுள் 2. ஸோ ரிமைனிங் 13 பாலுக்கு 24. நெக்ஸ்ட் ஒன் குட்டி ஆக்கர் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி இருக்காரு சூப்பராக. லாங் ஆனில் சின்ன பம்பிள், ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஓவரில் 42 ஆடி இருக்காங்க. ரிமைனிங் 12 பாலுக்கு 23 அடிக்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அந்த மேட்சை. சிவாண்டு சிவபிரபு. ஸோ மேட்சுக்கான க்ரூசியலான ஓவர் போட்டு வந்திருக்காரு பருதி. 4th ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே தப்பான டெலிவரி. நல்ல திசையை கொடுத்துருக்காங்க அந்த பாலுக்கு. நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கும். எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க இங்கே பிரவீன் இருந்து. ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு அந்த டபுள். பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான கேப்டன்சி. செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி. டைம் தான் பண்ணியிருக்காங்க, பவர் கொடுக்க முடியல. சூப்பராக போட்டிருக்காங்க இன்டு த பாடியில். பியூட்டிஃபுல் ஸ்டாப் மயாங்க். தப்பான மூவ் இருந்தாலும் பேக்கப் வந்துட்டாங்க. குரூசியலான டைமில் ரன் அவுட்டை விட்டாங்கன்னா குரூசியலாக மாறிடும். சிவாவோட கால் தான். ஸோ போன பால் 1 பவுன்ஸ் வார்னிங் வைடு. தேர்ட் ஒன் ரீபால். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, டைம் பண்ணியிருக்காரு, ஆனால் பவர் கொடுக்க முடியல. மறுபடியும் இந்த முறை 1 பவுன்ஸ் எடுத்துருக்காங்க மயாங்க். ஒரு கம்ஃபர்டபுள் 2. ஸோ ரிமைனிங் 9 பாலுக்கு 16. நெக்ஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல் டெலிவரி. ஹைட்டில் போயிருக்கு, கேட்ச் எடுக்கலங்க அந்த இடத்துல. எஃபர்ட் போட்டு எடுத்துக்கணும் கேட்சை. நல்ல பேக்கப் இளவரசன். மறுபடியும் ஒரு டபுள். எல்லாருமே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச்சுக்கு. 8 பாலுக்கு 14. 5th ஒன் ஃபுல் டாஸ். நல்ல வேகம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அம்பேர் காலில் பட்டிருக்கு இந்த இடத்துல. ஒரு சிங்கிள். ரிமைனிங் 7 பாலுக்கு 13 ஆடணும். முதல் முறையாக ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க சிவபிரபு. லாஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆப்ஷனில் சூப்பரான லென்த் லைனு. எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால் திஸ் ஓவர். 4 ஓவருக்கு 52 ஆடி இருக்காங்க. 6 பாலுக்கு 13 அடிக்கணும் இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ராஜகோபாலபுரம். இன்கேஸ் மேட்ச் ட்ராவானா விக்கெட்டு வித்தியாசம் தான். ஸோ 6 பாலுக்கு 13 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரைக்கில் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் சிவா. மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் காலிஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் இன்டு த பாடி. ஸ்டெம்ப் லைனில் இருக்குது. பேக்கப் வரலங்க இங்கே குயிக்காக. அதை யூஸ் பண்ணி 2ஆக மாற்றிட்டு இருக்காங்க. கம்ஃபர்டபுள் 2. ஹியூஜ் ப்ரெஷர் மேட்சுங்க இங்கே. 5 பாலுக்கு 11 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் சிவா இருக்கார். அதே மாதிரி பவுலிங்கில் ஒரு நல்ல யங் பிளேயர், அண்டர் 17 பிளேயரு. மேட்ச் வின்னர் எப்போதுமே பார்க்கலாம் டிஃபன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க டீமை. செகண்ட் பால் லோ ஃபுல் டாஸ். பியூட்டிஃபுல் யார்கர். நல்லா நெயில் பண்ணியிருக்காருங்க. ஸ்லோயர் த்ரூ தி ஏர் இருந்தாலும் இடத்துல போட்டுக்காரங்க. சிங்கிள் மட்டும் தான். 4 பாலுக்கு 10. காலிஸ் டு சிவா. குட் டெலிவரி. ஒன்ஸ் அகைன் பேட்டை எடுக்க விடல. நல்லா நெயில் பண்ணியிருக்காரு. மறுபடியும் லாங் ஆனில் மயாங்க் 2 ரஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங். ஈஸி டபுள். இழுத்து பிடிக்கிறாருங்க இங்கே காலிஸ். சூப்பரான ஒரு நட்சத்திர வீரர். 3 பாலுக்கு 8. 4th ஒன் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் விட்டு பார்த்தாரு பேட்டை. கண்டிப்பாக பவுண்டரி போயிருங்க இங்கே. ஒரு மச் நீடட் பவுண்டரி, மச் நீடட் டயத்தில் வந்திருக்கு. அவுட் சைடு எட்ஜில் வந்தாலும் எடுத்துப்பாங்க சிவா பேட்டில் இருந்து. 2 பாலுக்கு 4 மேட்ச் மாறி இருக்கு. ஹியூஜ் ப்ரெஷரில் இருக்காங்க காலிஸ். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஸோ அவரோட பேட் ஸ்பீடு தான் அந்த பவுண்டரி கொண்டு வந்துச்சு. விட்டு பார்த்தாங்க வந்த திசைக்கு. சூப்பரான ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. ரிமைனிங் 2 பாலுக்கு 4. ஹியூஜ் ப்ரெஷரில் இருக்காங்க இங்கே காலிஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்த பாலை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டில் தான் போயிருக்கு. நல்லா இழுத்து போட்டிருக்காங்க லென்த்தை. யாருமே இல்லை இந்த இடத்துல. கண்டிப்பாக கேட்ச் எடுக்க முடியாது. எத்தனை ரன் ஓடுறாங்க இந்த இடத்துலன்னு பார்க்கலாம். 2 ரன்னை ஓடி லாஸ்ட் 1 பாலுக்கு 2 ரன் மேட்ச் மாற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விக்கெட் விடாமல் 1 ரன் அடித்தாலே போதும் இந்த இடத்துல. விக்கெட் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணுவாங்க ராஜகோபாலபுரம். ஸோ லாஸ்ட் 1 பாலுக்கு 2. லாஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓடிட்டாருங்க சிவா இங்கே. வாட் அ மேட்ச், வாட் அ வின். ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க இந்த மேட்ச்சுக்கு. லாஸ்ட் 1 பால் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு மறக்கவே முடியாத மேட்சாக தான் இருக்கும்.
64 ஓட்டங்கள் விக்கெட் வாட் ஆ மேட்ச், வாட் ஆ ஃபைட்டிங். ஸோ லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்சை கொண்டு வந்தாங்க இங்கே காலிஸ். வெல் பிளே எல்லாருமே. நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் பார்க்க முடியுது. சூப்பரான இன்னிங்ஸ் சிவாட்ட இருந்து லாஸ்ட்டில் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அந்த டீமுக்கு. அதுக்கடையில் மணி நல்ல இன்னிங்ஸ் ஒன்ஸ் அகைன். வாழ்த்துக்கள் ராஜகோபாலபுரம். முதல் டீமாக ப்ரைஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி டேல. ஹால் லக் கைக்குறிச்சி.